You are all 11th students going to become as a high level student. ஏன்னா you are very lucky டா. நீங்க வந்த உடனே ஸ்கூல்ல எடுத்து மூட்டிங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அதனால you are all very lucky students to become as a level. Lesson. Okay. இப்போ we are completing the second lesson. That is the second lesson la pathina vertebrate and invertebrate nu paathuட்டு invertebrate the vertebrate la pathina 5 phylums படிச்சோம் 5 phylums la நான் முதல்ல சொல்லி இருக்கேன் Pisces Aves Reptilia Amphibians and Mammalians அப்படினா 5 phylum இருக்கு vertebrate la vertebrate the animals which are having backbone vertebrate that is classified into 5 phylums. First is Pisces. Pisces it is fishes which are always existing in the water, aquatic animals. The aquatic animals na homeothermic, poikilothermic, homeothermic ன்னு ரெண்டு இருக்கு. Poikilothermic அப்படினா அது homeothermic அப்படினா it is cold blooded animals. Cold blooded animals na அந்த blood ஓட capacity எப்பவுமே கூலிங்ல தான் இருக்கும். அந்த கூலிங்கை விட்டு வெளியில வந்துச்சுன்னா அந்த அனிமல் செத்து போயிடும். இதுதான் அக்வாட்டிக் அனிமல் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்த ஃபிஷஸ் எல்லாமே அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே கோல்டு பிளட்டட். அந்த பிளட் எப்பயுமே கூலிங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாய்க்ளோதெர்மிக் வார்ம் பிளட்டட் அப்படின்னு அர்த்தம். பாய்க்ளோதெர்மிக்னா லேண்ட் அனிமல்ஸ் எல்லாமே பாய்க்ளோதெர்மிக். அந்த பாய்க்ளோதெர்மிக் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது கோல்டாவும் மாறும் வார்மாவும் இருக்கும். வெப்பமா அதாவது ஹீட் கொஞ்சம் வார்ம்னா கொஞ்சம் ஹீட்லயும் அது வாழும், அதே சமயத்துல கூலிங்லயும் வாழும். இப்ப மார்கழி மாசம் ரொம்ப சில்லா இருக்கும், நம்ம உடம்பு நம்ம பாடி அந்த சில்னஸ் எடுத்துக்குது. அப்ப பிளட் என்ன ஆகும்னா பிளட் எப்பயுமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். பட் பாடி அந்த பிளட் சர்க்குலேஷனை பொறுத்து அந்த பாடி இந்த டெம்பரேச்சரை நம்ம பாடி அக்யூமுலேட் பண்ணி ஏத்துக்கும். ஆனா அதே சமயத்துல சம்மர் சீசன்ல ரொம்ப வெரி ஹாட்டா இருக்கும். அந்த வெரி ஹாட் சீசன்லயும் நம்ம பாடி அந்த ஹாட்டையும் எடுத்துக்கும். அப்போ ஹாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி சேஞ்ச் பண்ணிக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னா இப்ப ரொம்ப வெரி ஹாட்டா இருக்குன்னா அந்த சன்லைட்டோட அந்த காஸ்மிக் ரேஸ் பாடியில பட்டு பாடியில டேமேஜ் ஆயிடாம இருக்கிறதுக்காக தான் ஸ்வெட் கிளாண்ட்னு ஸ்பெஷலா ஒன்று வச்சிருக்கு. ஸ்வெட் கிளாண்ட் என்ன பண்ணும்னா அந்த காஸ்மிக் மாலிகூல்ஸ் மேல படும் பொழுது அந்த வேர்வை அந்த வேர்வை மாலிகூலா மாறி அந்த காஸ்மிக் மாலிகூலை எடுத்துக்கிட்டு மேல போயிடும். அதனாலதான் ஸ்வெட்டிங் வருது. ஸோ இப்போ தரையில வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பாய்க்ளோதெர்மிக் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். தண்ணியில வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஹோமியோதெர்மிக் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் வார்ம் எடுத்துக்க முடியாது. ஆனா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் போத் கோல்ட்லயும் இருக்கும் வார்ம்லயும் இருக்கும். திஸ் இஸ் அப்போ எல்லா பேக்போன்டு அனிமல்ஸ் அதாவது இந்த அது என்னது பேக்போன் கண்டெய்னிங் கார்டேட் எல்லாமே பாய்க்ளோதெர்மிக். இப்போ இங்க பார்க்கும்போது இந்த கார்டேட்டாவில் ஃபிஷஸ் மட்டும்தான் ஹோமியோதெர்மிக், மற்ற எல்லாமே பாய்க்ளோதெர்மிக். இப்போ இந்த ஃபிஷஸ்ல ரெண்டு ஃபிஷஸ் இருக்கு. ஒன்னு ரவுண்ட் மவுத் ஃபிஷஸ், இன்னொன்னு ஜா கண்டெய்னிங் ஃபிஷஸ். தாட உள்ள ஃபிஷஸ்னு ஒன்னு இருக்கும், ரவுண்ட் மவுத் ஃபிஷஸ்னு ஒன்னு இருக்கு. ரெண்டு டைப் பார்த்தோம். ஸோ எல்லாமே இப்போ இந்த கார்டேட்டாவில் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி இருக்குன்னு வச்சுங்க, பாடி இப்படி இருக்கு. இதுல நடுவுல ஒரு ஃப்ளஷ் கண்டெய்னிங் ஏரியா, இதுதான் நம்ம கார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டேட். இதுக்கு மேல இருக்கிறது நர்வஸ் கார்டு.
இதுக்கு உள்ள இருக்கிறது எலிமெண்டரி கனால், உள்ள மவுத் பாடி கேவிட்டி எலிமெண்டரி கனால். இந்த மாதிரி இப்போ இது வந்து சிலதுல வந்து இந்த கார்டேட்டா இந்த 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 கார்டேட் வந்து சிலதுல போனா மாறிடும். இந்த நர்வு வந்து அந்த போனுக்குள்ள இருக்கும். அதுதான் நமக்கு அட்வான்ஸ்டு ஹியூமன் பீயிங். சிலதுல வந்து இந்த நர்வு மேலே இருக்கும், இந்த கார்டேட் நடுவுல இருக்கும், இந்த எலிமெண்டரி கனால் இருக்கும். சிலதுல வந்து இந்த கார்டேட் நீண்டு போய் வால் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வால், இதுக்கு வந்து இந்த டெயில் டாமினேட்டட் கார்டேட். சிலது வந்து வால் இருக்காது, ஆனா இந்த டிப் ஆஃப் த கார்டேட்டா பெருசா போயிட்டு ஹெட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டபுள் டைப்ல இந்த கார்டேட் இருக்கும். சரி, கார்டேட் டபுள் டைப்ல ஹெட் டாமினேஷன் கார்டேட்டா, டெயில் டாமினேஷன் கார்டேட்டா. இப்போ நமக்கு எல்லாமே டெயில் இருக்கு, டெயில் இல்ல, ஆனா ஹெட் டாமினேட்டட். ஹெட் டாமினேட்டட்னா இந்த நர்வு எண்டிங், இந்த கார்டேட் எண்டிங் வந்து ஒரு ஸ்கல் மாதிரி மாறி இருக்கும். அந்த ஸ்கல்லுக்குள்ள அந்த ஸ்கல்லுல நர்வ்ஸ், அந்த கார்டேட்டுக்குள்ள நர்வ் ஃபைபர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இப்படி சில அனிமல்ஸ் இருக்கும். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இப்போ மமேல்ஸ் கடைசியில இப்ப ஆம்பிபியன்ஸ் சொன்னது. நான் என்ன சொன்னேன்னா, ஆம்பிபியன்ஸ் அப்படின்னாலே the animal which can live both in water and the land. நான் சொன்ன ரெண்டு டைப் ஆஃப் பிளட் குரூப் சொன்னேன். ஒன்னு வந்து ஹோமியோதெர்மிக், இன்னொன்னு பாய்க்ளோதெர்மிக். ஹோமியோதெர்மிக் தரையில வந்துச்சுன்னா செத்து போயிடும். பாய்க்ளோதெர்மிக் வந்து தண்ணியில போனாலும் செத்து போயிடும். ஏன்னா அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே அதனுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இப்போ ரெஸ்பிரேஷன் பார்க்கும்போது அக்வாட்டிக் அனிமலோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னா, that respiratory organ will take the dissolved oxygen. தண்ணில கரைஞ்சி இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிற மாதிரி அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அமைஞ்சிருக்கும். இப்போ டெரஸ்ட்ரியல் அனிமல் தரையில இருக்கிறது என்னன்னா, ஆக்சிஜன் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆக்சிஜன்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆக்சிஜன், இந்த ஃப்ரீ ஆக்சிஜனை எடுத்துக்கிற மாதிரி நமக்கு, அதனாலதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிற மாதிரி நமக்கு லங்ஸ் இருக்கு. அவங்களுக்கு லங்ஸ் இருக்காது அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு, அவங்களுக்கு கில்ஸ் இருக்கும். கில்ஸ் ரெஸ்பிரேஷன், நமக்கு வந்து லங்ஸ் ரெஸ்பிரேஷன். இந்த ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து both gills as well as the cutaneous respiration. Cutaneous respiration னா தோல் வழியா ரெஸ்பயர் பண்றதுக்கு cutaneous respiration. Cutaneous respiration னா skin respiration. Gills respiration னா செவில்கள் மூலமா dissolved oxygen எடுக்கிற respiration. Lungs respiration னா the respiration நமக்கு இருக்கிற lungs, அந்த lungs respiration that is taking oxygen in the free air. Free air la irukra oxygen free molecule எடுத்துக்குது. So this is the vertebrate. இப்போ இங்கிட்ட பாருங்க, mammals. Mammals-க்கு வந்து இதே மாதிரி fore limb, hind limb ரெண்டும் உண்டு, alimentary canal உண்டு. அதே மாதிரி vertebral column வந்து vertebral column வந்து ஒரு டியூப் மாதிரி, it is made up of bones. bone ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டியூப், இப்படி டியூப் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். இந்த மாதிரி டியூப் செக்மெண்டா டியூப் மாதிரி இருக்கும். இந்த டியூப் உள்ள நர்வ் கார்டு வந்து பாஸ் ஆயிடும். இப்போ வெர்டெப்ரல் காலத்துக்குள்ள நர்வ் கார்டு இஸ் பாசிங். இப்போ நர்வ் இங்க வந்து பிரைனா மாறிடும். இந்த வெர்டெப்ரல் காலம் பிகம் as a skull, மண்டவோட இருக்கும். இது இப்போ இந்த நர்வ் கார்டு இஸ் பாஸ் த்ரூ தி வெர்டெப்ரல் காலம். அதனால நோ டெயில்ஸ் அட் ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ல இருக்கு. அடுத்தது வந்து ஹியூமன் பீயிங்ல இந்த மம்மல்ஸ்ல எல்லாத்துலயுமே மம்மரி கிளாண்ட்ஸ் இருக்கும். த்ரூ த மம்மரி கிளாண்ட்ஸ் இட் செக்ரீட்ஸ் மில்க் அண்ட் ஃபீட் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆர் யங் ஒன்ஸ்க்கு வந்து பால் கொடுக்கிறதுக்காக மம்மரி கிளாண்ட்ஸ் இருக்கும். அப்புறம்
ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா 4 லிம்ஸும் இருக்கு. ஹைண்ட் லிம்ஸ், 4 லிம்ஸ். ஹைண்ட் லிம்ஸ் வந்து 4 லிம்ஸ் வந்து கையா மாறி இருக்கும், ஹைண்ட் லிம்ஸ் வந்து லெக்கா மாறி இருக்கும். பேர்ட்ஸ்ல வந்து 4 லிம்ஸ் வந்து விங்ஸா மாறி இருக்கும், ஹைண்ட் லிம்ஸ் காலா இருக்கும். இப்படி பல இதுல செட்டப் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல we have discussed and completed the second lesson, then pass on to the third lesson, tissue levels of organization. இப்போ எல்லாமே இப்போ அனிமல்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் செல்ட் அனிமல் பார்த்தோம், வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட் பார்த்தோம். இன்வெர்டபிரேட்ல எல்லாரும் சிங்கிள் செல்ல இருந்து மல்டி செல்லுலர் பார்த்தோம். சிங்கிள் செல்டு பார்க்கும்போது all the activities are performed by the single cell, அதாவது புரோட்டோசோவா, போரிஃபெரா. இது எல்லாமே மல்டி செல். போரிஃபெரா மல்டி செல்லுலரா இருந்தாலும் ஆனா செல் ஆக்டிவிட்டீஸ் தான். புரோட்டோசோவா சிங்கிள் செல், அது செல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுல ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், இது எல்லாமே சிங்கிள் செல்லுக்குள்ள நடக்கும். மல்டி செல்லுலர் லெவல் போரிஃபெரா வந்தீங்கன்னா அதுல எல்லா செல்லும் ஒரு செல்லும் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். அதை விட இன்னும் ஹையா மாறும்போது செல்ஸ் எல்லாம் அப்புறம் டிஷ்யூவா மாறிடும். டிஷ்யூவா மாறின உடனே பைலேயர் அண்ட் ட்ரைலேயர் 3 லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும், 2 லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். பைலேயர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் சொல்லுவாங்க. 3 லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். சரி, இதுலயே வந்து சிமெட்ரி வேற இருக்கு. சிமெட்ரினா மல்டி செல்லுலர் அனிமல்ஸ்னா இந்த பாடியில, அனிமலோட பாடியில ஆல் தி ஆர்கன்ஸ் ஆர் ரெகுலர்லி அரேஞ்ச்டு. அப்ப ரெகுலரா அழகா அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த அனிமலை ரெண்டா வெட்டும் பொழுது இருக்கிற ஆர்கன் எல்லாம் ஈக்குவலா டிவைட் ஆகணும். அப்படி ஈக்குவலா டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு லேட்ரல், அதாவது பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு பேரு. இப்போ ரெண்டா வெட்டும் போது ஈக்குவலா டிவைட் ஆகலன்னா அதுக்கு பேரு வேரியஸ் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிமெட்ரி ஏசிமெட்ரிக்கல், ஆர்கன்ஸ் எல்லாம் ஈக்குவலா டிவைட் ஆச்சுன்னா அது சிமெட்ரிக்கல் அனிமல்னு பேரு. ஆர்கன்ஸ் வெட்டும் பொழுது ரெண்டா ஈக்குவலா டிவைட் ஆகலன்னா அது ஏசிமெட்ரிக்கல் அனிமல்னு பேரு. இப்போ பாருங்க, அந்த அனிமல்ஸ்ல என்னென்னமோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இந்த பயலெல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க. அதாவது ஷேக்ஸ்பியருக்கும் பெர்னார்ட் ஷாவுக்கும் எப்பயுமே பிடிக்காது. ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்டோரி ரைட்டர், பெர்னார்ட் ஷா வந்து கவிதை நடையில எழுதுறவர். 2 பேருமே இங்கிலீஷ்ல டாமினன்டிஃபிகேஷன். ஆனா 2 பேருக்குமே ஆகாது. எப்பயுமே ஷேக்ஸ்பியருக்கும் பெர்னார்ட் ஷா தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் உயரமா இருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதே சமயத்தில் ஷேக்ஸ்பியர் நல்லா குண்டா இருப்பாரு, கதன்னு இருப்பாரு. ஆனா 2 பேருக்குமே ஒரு பொறாமை இருக்கும் வயிற்றுக்குள்ள பொறாமன்னா வேர்ட்ஸ்ல பொறாமை. அது பெர்னார்ட் ஷா என்ன சொல்லுவாரு, எப்பயுமே அந்த ஷேக்ஸ்பியரை புதைச்ச இடம் தெரிஞ்சதுன்னா அதை நோண்டி அந்த பணத்தை கத்தியால குட்டுவோம் அப்படிம்பாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு கோபம் வந்து அவர் மேல இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் ரைட்டிங்ல எமினென்ட். அந்த ரைட்டிங் எல்லாம் படிச்சீங்கன்னா ஷேக்ஸ்பியர் கதையெல்லாம் படிக்கும் பொழுது இந்த ஆண்டனியா பெசானியான்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இவருடைய பொய்டிக் ஃபார்ம்ல வரும் இந்த இதெல்லாம். இவங்க ரெண்டு பேருமே எழுதுனது யாருக்குமே புரியாது. ஆனா இவரு வந்து 2 பேருக்குமே ஆகாது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமிட்டியா பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் எதுக்குடா இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லி வரும். இவ்வளவுலாம் கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் நம்ம லாங்குவேஜ்ல கொடுத்துருந்தா கூட நம்ம நல்லா படிப்போம். ஆனா இவங்க எல்லாத்தையும் எந்த லாங்குவேஜ்ல கொடுத்துட்டு போயிடறானோ, கிரீக் லாங்குவேஜ்ல கொடுத்துட்டு போயிடறாங்க. இப்ப கிரீக் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? கிரீக்லயும் லாட்டின் லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்காங்க. சயின்டிபிக் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, கிரீக் லாங்குவேஜ்ல இருக்கும் அல்லது என்னது லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்கும். லாட்டின் லாங்குவேஜ் பேசுறது வந்து அசிரியன்ஸ். அவனும் ஒரு காலத்துல வந்தவனும் அந்த அசிரியன் குரூப் வந்து லாட்டின் பேச்சான். அதுக்கப்புறம் அந்த கிரீக் லாங்குவேஜ் பேசின ரோமஸ், அவன் வந்து கிரீஸ் வேற, அசிரியன்ஸ் வேற. கிரீஸ்ல கிரீக் லாங்குவேஜ் ரோம் சாம்ராஜ்யத்துல இருந்தது. லாட்டின் லாங்குவேஜ் அசிரியன் லாங்குவேஜ்ல இருந்தது. இவங்க 2 பேருக்குள்ள என்னன்னா, இவங்க 2 பேர் தான் அந்த உலகத்தை ஆண்டவனுங்க.
உலகத்தை ஒட்டுமொத்தமா பிடிச்சி ஒரே அரசாட்சி கீழே ஆண்டது அவங்க 2 பேரும், அசீரியனும் ரோமனும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தனாலையும் பிடிக்க முடியாது. 127 நாடுகளை பிடிச்சோம் அலெக்சாண்டர். நம்மளால பிடிக்க முடியுமா? சரி, ரைட். இப்படி கொடுத்துட்டு போறதுனால நமக்கு ஒண்ணுமே புரியுறது இல்லை. இப்ப கூட பாருங்க, இந்த டிஷ்யூஸ் அது செல்ஸ் ஆர் single cells are performing all the activities in the single cell itself. ஆனா multicellular animalsல cells are unite to form tissue, tissues are unite to form muscles, the organs are unite to form organ system, organ systems are unite to form a organism. இவ்வளவு விஷயம். இப்ப செல்லு ஒரு செல்லு, இந்த சிங்கிள் செல்லு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த சிங்கிள் செல்லு தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கும். என்ன வேலையை செய்யும்? ரெஸ்பயர் பண்ணிக்கும், நியூட்ரிஷன் சாப்பிட்டுக்கும், சிங்கிள் செல்வே சாப்பிட்டுக்கும், it can move from place to place and it can reproduce itself. அதே சமயத்துல மல்டி செல்லுலார்ல வந்துன்னா நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் யூனிட் டு ஃபார்ம் a multicellular animals. இந்த மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ்ல ஒரு குரூப் ஆஃப் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட செல் ஒரு வேலையை பண்ணும், ஒரு குறிப்பிட்ட செல் ஒரு வேலையை பண்ணும். இப்படி இருக்கிறது தான் இது போரிஃபெரால வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா டிஷ்யூவா மாற ஆரம்பிச்சிடும். டிஷ்யூவா எப்படி மாறணும்? A group of cell which are performing similar function and a similar structure which modify into tissue. ஒரு group of cell ஒரே மாதிரியா இருக்கிற ஒரே வேலையை செய்கிற ஒரு group of cell ஒன்றிணைந்து டிஷ்யூவா மாறிடுச்சு. டிஷ்யூ. So அதுதான் a group of cell which performing group of functions, group of same function and same structure. ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனும். group of cell which performing similar function and similar structure modified into a tissue. tissue ஆ மாறிச்சு. So இந்த tissue எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரே மாதிரியா இருக்கிற tissue, ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ற டிஷ்யூ எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆர்கனா மாறிடுச்சு. ஒரே ஃபங்க்ஷன் பண்ற ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமா மாறிடுச்சு. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமா மாறிடுச்சு. நல்லா பாத்துங்க. செல்லு, single cell, multicellular, single celled organism, multicellular organism, a group of cells constant collectively group of cells unite to form a tissues, group of tissues unite to form a organ, group of organ unite to form a organ system, organ systems are unite to form a organism. This is the if in the tissue, in the organ system. இப்ப டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ்ல ஏகப்பட்ட டிஷ்யூஸ் இருக்கு. எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூஸ் and muscular tissue. இந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் இருக்கு. நல்லா பாத்துங்க. epithelial tissues, muscular tissues, connective tissues and nervous tissues. இந்த மாதிரி tissues, type of tissues. இப்போ இந்த மாதிரி tissues எல்லாம் சேர்த்து ஆர்கன் பாருங்க. ஆர்கன் எல்லாம் லங்ஸ், ஹார்ட், கிட்னி, blood vessels and liver, then pancreas. இதெல்லாம் organs. இந்த organ is made up of tissues. The tissue is made up of cells. Organ. அப்ப organ system அப்படினா ஒரு சிஸ்டம்ங்கிறது group of organ. இப்போ elementary canal இப்போ lungs ன்னு சொல்லுச்சு. The respiratory system, it is an organ system. Digestive system, it is an organ system. Circulatory system, it is an organ system.
circulatory system, excretory system, skeletal system, muscular system, endocrine system. These are all the organ system present in the body. இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கானிசமா மாறி. இப்போ நல்லா பார்த்துக்கா, செல், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. செல், a group of cell is unite to form an organ. A group of cells are unite to form a tissues. அது எப்படி டிஷ்யூனா என்னன்னு சொல்லுனா, a group of cell which are having same structure and similar function unite to form tissue. A group of tissue which are having similar function, similar structure unite to form an organ. A group of organ performing similar function is called the organ system. Organ system are collectively called the organism. இப்படிதான் எழுதணும். இப்போ first we will see the tissue. டிஷ்யூல என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு அது நம்ம பார்ப்போம். the tissue வந்து இந்த புக்ல போட்டிருக்கான் ஆர்கன் லிவிங் ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன்னா கட்டுமானம், உடல் கட்டுமான பகுதிக்கு. டிஷ்யூன்னு பார்த்தா 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. என்ன எத்தனை டைப்? 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் epithelial tissue. ரெண்டு connective tissue. மூணு muscular tissue. 4 nerve tissues. Nervous tissues. So epithelial tissue, it is a covering, cover பண்ற, மேல cover பண்ற cover, polythene cover, covering the body. Connective tissues. Connective tissues is the strength, support the body, strength to this body. Muscular tissues is movement of the body. Nervous tissues control of the body. Covering tissues, supporting tissues, movement tissues, and the controlling tissues. See, covering tissues epithelium. மேல இருக்கிற கவர்ல epithelium, சவ்வு எல்லாமே epithelial tissue. சவ்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் connective tissues, connect பண்ற tissues. Blood is a connective tissues. எல்லா செல்ஸையும் உடம்பு ஃபுல்லா கனெக்ட் பண்றது connective tissues. Muscular tissues, it is the muscles. Muscles are present in the body. So the muscles are moving the body, organ move பண்றது muscles. Muscles is having the power of contraction and relaxation. சுருங்கி விரிகிற தன்மை உள்ளது. அதனால அப்படி இருக்கிறதால it is performing the movement of organs. So movement. Nervous tissues which will control பாடியை சுத்தமா எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் பண்றது, ஒவ்வொரு ஆர்கனையும் செயல்பட செய்யறது. This is nervous tissues. இப்போ first we will see the epithelial tissue. Epithelial tissue பத்தி முதல்ல பார்ப்போம். What are the types of the epithelial tissues? இப்போ epithelial tissue ல ரெண்டு டைப் ஆஃப் epithelial tissue. One is simple epithelial tissues. இன்னொன்னு simple epithelial tissues, compound epithelial tissues.
simple compound. Simple epithelial tissue la enna ஒரு 4 or 6 டைப் இருக்கு, 5 டைப்ஸ் சிம்பிள் டைப். அது வந்து squamous epithelium, coaidal epithelium, columnar epithelium, ciliated epithelium, pseudo stratified epithelium. Squamous epithelium epithelial tissue na enna ஒரு membrane சவ்வு. அதுல பாத்தீங்கன்னா செல்ஸ் நிறைய, இந்த group of cells which are forming a membrane like structure, this is called the epithelial tissue. இந்த மாதிரி நிறைய செல்ஸ் ஒரு சவ்வு மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கு வந்து எபித்தீலியம். இந்த எபித்தீலியல் கவரிங் டிஷ்யூ எல்லாமே வந்து இன்னர் பாடியில பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சவ்வு மாதிரி. இப்போ நம்ம கறி ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, கறி கடைக்கு போறீங்க, கறி கடைக்கு போய் கறி வாங்கும் பொழுது தோலை பிச்சிடுவான். ஆனால் தோல் பிச்சிட்ட பிறகு அதுல இருந்து சவ்வு எடுப்போம் பாருங்க, சவ்வுன்னு சொல்லுவோம். சவ்வை நீக்கின கறி, அந்த சவ்வை எடுக்க, அந்த சவ்வு தான் எபித்தீலியல் டிஷ்யூ. இப்போ இது வந்து அது இந்த சவ்வு வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கவரிங் த இன்னர் ஆர்கன். இப்போ வாய் இருக்குன்னு வச்சுங்களா, ஒன்றும் வாய் வேணாம், இந்த இது இருக்குன்னு வச்சுங்க, ஸ்டமக். இந்த ஸ்டமக் பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு கவர், ஒரு சவ்வு கவர் ஆகிருக்கும், உள்பக்கமா ஒரு சவ்வு கவர் ஆகிருக்கும். இந்த உள்பக்கமா இருக்கிற மெம்பரேனும் வெளியில இருக்கிற மெம்பரேன் கவரிங் மெம்பரேன், அந்த கவரிங் மெம்பரேன் தான் எபித்தீலியல் டிஷ்யூ. பட் அந்த கவரிங் மெம்பரேன் மேல உள்ள ஒரு கோட் ஆஃப் சவ்வு இருக்கும், வெளியில ஒரு கோட் ஆஃப் சவ்வு இருக்கும். இந்த சவ்வு ஜெனரலா வந்து இந்த கவர்டு membrane is called epithelial tissue. அந்த epithelial tissuesல இருக்கிற செல்லோட ஃபங்க்ஷனை வச்சு அது சிம்பிளா அல்லது காம்பவுண்டா. இந்த காம்பவுண்ட் epithelial tissue எல்லாம் பாத்தீங்கன்னா அது டிஷ்யூஸ் இருக்கும், அந்த மாதிரி கத்தையா இருக்கும். இதுல இது இருக்கும் stratified, இந்த அந்த நடுவுல striation பேர், கரகரையா அப்படி கரகரையா இருக்கும், கட்டமா. இந்த கட்டத்துக்கு பேரு striation பேர். சோ இந்த வந்து சவ்வுல இந்த மாதிரி striation இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட். striation இல்லாத பிளைனான சவ்வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிம்பிள். சார், இந்த பிளைன் சவ்வுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன சொல்றாங்க, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். அதுல இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு இதுல பாத்துக்கலாம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இதுல பாத்தீங்கன்னா the flattened cells, irregular boundaries found in the kidney, glomeruli, air sac, lungs and lining of heart, blood vessels, lymphatic vessels, இதுல எல்லாமே இருக்குப்பா. இப்போ glomeruli-ன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கிட்னில வந்து glomeruli-ன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி இதுல இருந்து ஸ்மால் டியூப் போகும், இது கன்வல்யூட்டட் டியூப். இது உள்ள வந்து blood vessels வந்து இப்படி பிடிச்சி மாதிரி இருக்கும். இது இங்க உள்ள ஒரு blood vessels வரும், இங்க இருந்து ஒரு blood போகும். இப்படி வரும் பொழுது இந்த blood இங்க இருந்து வந்து இது வழியா ரொட்டேட் ஆகும் பொழுது இதுல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த glomeruli, இந்த glomeruli வந்து இந்த bloodல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை உறிஞ்சி எடுத்து இந்த டியூப் வழியா அனுப்பும். இந்த cup like structure of the urethra, இதுக்கு பேரு
சின்ன சின்ன டியூபிள்ஸ், யூரினரி ஸ்மால் டியூபிள்ஸ், அது பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த யூரினரி டியூபிள்ஸ்க்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. கிட்னியில் இருக்கிற யூரினரி டியூபிள்ஸ் சொல்லுவாங்க பேர். கிட்னி எடு, அதுக்குள்ளே மறந்து போச்சுடாச்சே. கிட்னியே இல்லையா? இருக்குண்ணா, கிட்னி இருக்கு பாரு. இல்லையா? கடைசியில் இருக்கா? சரி, ரைட். கூட மைக்ரோ டியூபிள்ஸ்னு பேர் இருக்கு. மைக்ரோ டியூபிள்ஸ்ல நிறைய, ஒரு கிட்டத்தட்ட 1.3 lakhs டியூபிள்ஸ் ஒரு கிட்னில இருக்கும். சரி, மைக்ரோ டியூபிள்ஸ். இந்த மைக்ரோ இது வந்து இந்த ஒரு டியூபிள்ஸ்க்கு நுனியில இந்த மாதிரி ஒரு கப் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கப் ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிளாமிருலி. இப்போ இந்த கிளாமிருலி இப்படி கப் மாதிரி இருக்கு. இந்த கப்புல வந்து உள்ள ஒரு லைனிங் லேயர் இருக்கும், உள்ள ஒரு சவ்வு இருக்கும். இந்த சவ்வு வந்து ஸ்குவாமஸ் எபிதீலியம். இதுல இருக்கு ஸ்குவாமஸ் எபிதீலியம். blood vessels இருக்கு. இந்த blood vessel உள்ள ஒரு சவ்வு மாதிரி இருக்கும். இதுல இருந்துச்சுன்னா அது ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸ்குவாமஸ் எபிதீலியம்னா இந்த மாதிரி சவ்வு. this is made up of number of cells. இது made up of number of cells. இதோட ஓரம் எல்லாம் irregular-ஆ இருக்கும். உள்ள நிறைய கேப் இருக்கும். this arrangement of the சவ்வுக்கு பேரு, இதுக்கு ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படினு பேரு. this ஸ்குவாமஸ் எபிதீலியம் எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த புக்ல இருக்கு, பாத்துக்கோ. சரி, இது வந்து only it is giving the layering. அடுத்து ஸ்குவாமஸ் அப்படினு போட்டா அப்புறம் கியூபாய்டல் எபிதீலியம். இது கியூப் லைக் செல்ஸ். அது எங்க இருக்குன்னா kidney tubules and duct, secretory portion of the small glands, the surface of the ovary. இப்போ kidney tubules ஓவரியில இருக்கும். இந்த சவ்வெல்லாம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா நேரா இந்த கிளாஸ்ல தான் நல்லா இருக்கும். இது இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இந்த டிஷ்யூஸ் எல்லாம் போர் அடிச்சிடும். இப்போ பாருங்க, ஓவரி இருக்குன்னு வச்சுங்க. ஓவரி எப்படி இருக்கும்? ஓவரி டேபிள். ஓவரியில ஓவம் செக்ரீட் ஆகும். இதெல்லாம் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ள இருந்துதான் இந்த ஓவரி எல்லாமே ஒரு சவ்வுல, அப்படியே சவ்வுல இது ஒரு சவ்வு. இந்த சவ்வுல இருக்கிற ஒரு சில சவ்வு ஓவரியா மாறும். ஓவரியா மாறி அது எக்க ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதுல எல்லாமே இந்த சவ்வுல இருக்கிற செல்ஸ் எல்லாம் கியூபாய்டல். கியூபாய்டல்னா அந்த ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும் செல். cubical structure இருக்கிறதால தான் இது cuboidal பேரு. இது வந்து secreting some substances. So these type of cells are present in the ovary. இந்த மாதிரி இது cuboidal. Next we will see in the compound epithelial tissues. We will see in the next class. Thank you very much.